Dear students, welcome back to Omnibus, the Life Changer Guide channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டிஎன்பிசி குரூப் 4 ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் பாப்பப் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்க்க போகிறோம். பிரம்ம சமாஜ்யத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். எந்த வருடம் அப்படின்னா 1828 வருடம். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து சதி அப்படின்வாங்க. ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டால் 1829 வருடம். சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி, சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றியவர் யார்? சரியான விடை வந்து வில்லியம் பென்டிக் பிரபு. சரிங்களா? நான்காவது கேள்வி என்னென்னா, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார் அப்படின்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஐந்தாவது கேள்வி, ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜ்னா நிறுவியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. 1875 வருடம். அடுத்து ஆறாவது கேள்வி, வேதங்களுக்கு திரும்புவோம் என்று முழங்கியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு யார் முழங்கினது அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்த முக்கியமான கேள்வி, சுத்தி இயக்கம் தொடங்கியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம், சுதி மூமெண்ட் தொடங்கியது யாருன்னு கேட்டால் தயானந்த சரஸ்வதி. எட்டாவது கேள்வி, ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டால் 1897 வருடம். ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னா 1897 வருடம். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கியவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷனை தொடங்கியது யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா. அடுத்த முக்கியமான கேள்வி, விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவு நடந்த ஆண்டு எது அப்படின்னா 1893 வருடம். விவேகானந்தரோட சிகாகோ சொற்பொழிவு எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா 1893 வருடம். அடுத்த கேள்வி, பிரம்ம ஞான சபை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி 12வது கேள்வி, பிரம்மஞான சபையின் தலைமையகம் இந்தியாவுக்கு மாற்றப்பட்ட இடம் எது அப்படின்னா அடையாறு. அடையாறு வந்து எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. சென்னையில் அடையாறு அப்படின்னு பிரம்ம ஞான சபை தலைமையகம் இந்தியாவுக்கு மாற்றப்பட்ட இடம் அதுதான். இது எந்த வருடம் அப்படின்னா 1882 வருடம். அடுத்த முக்கியமான கேள்வி, சத்யசோதக் சமாஜ்யத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா சத்யசோதக்னா என்ன அப்படின்னா உண்மையை கண்டறியும் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ யார் தொடங்கினது அப்படின்னா ஜோதிபா பூலே. நமக்கு சத்யசோதக் சமாஜ்யம் அப்படின்னு கேள்விகளில் வந்துட்டாலே ஜோதிபா பூலேன்றது நம்ம மனசுக்கு வந்துடணும். அடுத்த கேள்வி, குலாம்கிரி, அதாவது குலாம்கிரின்னா அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த நூலின் ஆசிரியர் அப்படின்னா ஜோதிபா பூலே. விதவை மறுமணச் சட்டம். விதவை மறுமணச் சட்டம் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1856 வருடத்தில். இதை யார் கொண்டு வர காரணமாக இருந்தவர் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமணச் சட்டத்தை கொண்டு வர காரணமாக இருந்தவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்த கேள்வி, ஜீவா என்பதே சிவா என்று கூறியவர். இது யார் கூறினது அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவா என்பதே சிவா என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்த கேள்வி, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிறுவியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் வள்ளலார். சரிங்களா? அடுத்த கேள்வி, வள்ளலார் இலவச உணவகத்தை தொடங்கிய இடம், அதாவது இலவச உணவகத்துக்கு இன்னொரு பேர் வந்து தர்மசாலைன்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல தொடங்கப்பட்டதுன்னா வடலூர். 1867 வருடத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் வந்து வள்ளலார். அடுத்த கேள்வி, ஐயாவழி சமயத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். ஐயாவழி சமயத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். அடுத்த முக்கியமான கேள்வி,
சாதியில்லா திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். சாதி இல்லா திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் 1891 வருடத்தில். அடுத்த கேள்வி, ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் 1907 வருடத்தில். ஒரு பைசா தமிழன் அப்படின்னாலே அயோத்திதாச பண்டிதர் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, அலிகார் இயக்கியத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா சர் சையது அகமது கான். அலிகார் இயக்கத்தை தொடங்கியது யார் அப்படின்னா சர் சையது அகமது கான் அப்படின்றவர் தான். அடுத்த முக்கியமான கேள்வி, தியோபந்த் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா முகமது காசிம் நானோதவி மற்றும் ரஷித் அகமத் கங்கோத்தரி. முகமது காசிம் நானோதவி மற்றும் ரஷித் அகமத் கங்கோத்தரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான கேள்வி, தர்ம பரிபாலன யோகம் SNDP அப்படின்னு சொல்லுவாங்க, யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு. அடுத்த கேள்வி, ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் என்று முழங்கியவர் யார் அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு. ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் என்று முழங்கியவர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீ நாராயண குரு. அடுத்த முக்கியமான கேள்வி, சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பெரியார். சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறது பெரியார். அடுத்த கேள்வி, பெரியாருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1938 வருடம். எங்கே வழங்கப்பட்டது? சென்னை பெண்கள் மாநாடில் வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, யுனெஸ்கோ பெரியாரை தென்காசியின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டிய ஆண்டு எது அப்படின்னா 1970 வருடம். அடுத்த கேள்வி, பெரியார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா குடியரசு, விடுதலை, புரட்சி, பகுத்தறிவு. 4 இதழ்கள் பெரியாரால் நடத்தப்பட்டது. அடுத்த கேள்வி பார்ப்போம். சிவாஜி மற்றும் கணபதி திருவிழாக்களை தேசபக்தியை தூண்ட பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா திலகர். சிவாஜி மற்றும் கணபதி திருவிழாக்களை தேசபக்தியை தூண்ட பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் திலகர். அடுத்த கேள்வி, சுயராஜ்ய கட்சியின் முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னா CR தாஸ், மோதிலால் நேரு 2 பேர். அடுத்த கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் விளைவாக நிறுத்தப்பட்ட இயக்கம் எது அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கம். அடுத்த முக்கியமான கேள்வி பார்ப்போம். இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்க பரிந்துரைத்த அறிக்கை எது அப்படின்னா நேருவுடைய அறிக்கை 1928 வருடம். அடுத்த கேள்வி, இந்தியா இந்தியருக்கே என்று முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு முதல்ல முழங்கியவர் யாருன்னு கேட்டால் நமக்கு யார் ஞாபகம் வரணும்? தயானந்த சரஸ்வதி. அடுத்த முக்கியமான கேள்வி, முதல் வட்ட மேசை மாநாட்டை புறக்கணித்த கட்சி எது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. முதல் வட்ட மேஜை மாநாட்டை புறக்கணித்த கட்சி எது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். 2ஆம் வட்ட மேசை மாநாட்டின் போது பிரிட்டன் பிரதமர் யார் இருந்தது அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட். 2ஆம் வட்ட மேஜை மாநாட்டின் போது பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட். அடுத்த கேள்வி, வகுப்பு வாரி தீர்வு கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1932 வருடம். அடுத்த கேள்வி, விடுதலை போராட்டத்தின் போது பாஞ்சால சிங்கம் எனப்பட்டவர் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். விடுதலையின் போராட்டத்தின் போது பாஞ்சால சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். அடுத்த முக்கியமான கேள்விக்கு பார்ப்போம். சைமன் குழுவில் எத்தனை இந்தியர்கள் இருந்தனர் அப்படின்னா ஒருவருமே இல்லை, 0. சரிங்களா? சைமன் குழுவில் எத்தனை இந்தியர்கள் இருந்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒருவருமே இல்லை, 0. சரிங்களா? அடுத்த கேள்வி, யங் இந்தியா இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா காந்தியடிகள். யங் இந்தியாவின் இதழில் ஆசிரியர் யார் அப்படின்னா காந்தியடிகள். அடுத்த கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு.
நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். சுதேசமித்ரன் இதழ் எந்த மொழியில் வெளியானது அப்படின்னா தமிழ். சரிங்களா? சுதேசமித்ரன் இதழ் எந்த மொழியில் வெளியானதுன்னா தமிழ். அடுத்த கேள்வி, பிபின் சந்திரபால் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? வங்காளத்தைச் சேர்ந்தவர். பிபின் சந்திரபால் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்னா வங்காளம். அடுத்த கேள்வி, பாலகங்காதர திலகர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்னா மகாராஷ்டிரா. பாலகங்காதர திலகர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்னு கேட்டால் மகாராஷ்டிரா. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். லாலா லஜ்பத் ராய் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்னா பஞ்சாப். லாலா லஜ்பத் ராய் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்னா பஞ்சாப். அடுத்த கேள்வி, காங்கிரஸின் தீவிரவாத குழுவை சேர்ந்தவர்கள் யார் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். காங்கிரஸின் தீவிரவாத குழுவை சேர்ந்தவர்கள் யார் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலகர் மற்றும் பிபின் சந்திரபால். அடுத்த கேள்வி, மிதவாதிகளின் கொள்கை எது அப்படின்னா விண்ணப்பம் மற்றும் வேண்டுகோள். மிதவாதிகளின் கொள்கைகள் எது அப்படின்னா விண்ணப்பம் மற்றும் வேண்டுகோள். அடுத்த கேள்வி, வஉசி கப்பல் ஓட்டிய பாதைகள் அப்படின்னு கேள்வி கேட்டால் தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன், வஉசி கப்பல் ஓட்டிய பாதைகள் அப்படின்னு கேள்வி கேட்டால் தூத்துக்குடி முதல் கொழும்பு அப்படின்றத நீங்கள் பதிலாக குறிச்சிக்கோங்க. அடுத்த கேள்வி, வஉசி வாங்கிய 2 கப்பல்களின் பெயர்கள் என்னென்ன அப்படின்னா எஸ்எஸ் காலியா மற்றும் எஸ்எஸ் லாவோ. வஉசி வாங்கிய 2 கப்பல்களின் பெயர்கள் என்னென்னா எஸ்எஸ் காலியா மற்றும் எஸ்எஸ் லாவோ. அடுத்த கேள்வி, பாரதியார் பாண்டிச்சேரி சென்ற ஆண்டு எது அப்படின்னா 1908 வருடம். அடுத்த கேள்விக்கு போகலாம். பாரதியாருக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ராமசாமி ஐயங்கார். பாரதியாருக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ராமசாமி ஐயங்கார். அடுத்த கேள்வி, சுப்பிரமணிய பாரதியின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டால் சகோதரி நிவேதிதா. சுப்பிரமணிய பாரதியின் அரசியல் குரு யார் அப்படின்னா சகோதரி நிவேதிதா. அடுத்த கேள்வி, நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய இரகசிய அமைப்பு எது அப்படின்னா பாரத மாதா சங்கம். நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய இரகசிய அமைப்பு எதுன்னா பாரத மாதா சங்கம். அடுத்த கேள்வி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஷ் சுட்டு கொல்லப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1911 வருடம் ஜூன் 17. அடுத்த கேள்வி, ஆஷ் படுகொலைக்கு பின் தற்கொலை செய்து கொண்டவர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். ஆஷ் படுகொலைக்கு பின் தற்கொலை செய்து கொண்டவர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். அடுத்த கேள்விக்கு போகலாம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னர் எப்படி அழைக்கப்பட்டது? நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னர் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா நீதி கட்சி. அடுத்த கேள்வி, பெரியார் காங்கிரஸில் இருந்து விலகிய மாநாடு எது அப்படின்னா காஞ்சிபுரம் மாநாடு. எப்போ நடந்தது? 1925 வருடத்தில் விலகிட்டார். அடுத்த கேள்வி, சேரன்மாதேவி குருகுலத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா வாவேசு ஐயர். சேரன்மாதேவி குருகுலத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா வாவேசு ஐயர். அடுத்த முக்கியமான கேள்வி, சேரன்மாதேவி குருகுலத்தில் சாதி பாகுபாட்டை எதிர்த்தவர் யார் அப்படின்னா பெரியார். அடுத்த கேள்வி போகலாம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னா ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் யாருன்னு கேட்டால் 3 பேர், ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி. அடுத்த கேள்வி, உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. அடுத்த முக்கியமான கேள்வி, மதுரைக்கு காந்தி முதலில் வந்த ஆண்டு எது அப்படின்னா 1921 வருடம். இங்குதான் அவர் அரை ஆடைக்கு மாற்றினார். அடுத்த கேள்வி, நீல் சிலை அகற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1937 வருடம்.
ராஜாஜி ஆட்சி காலத்தில் நடந்தது. நீர் சிலை அகற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1937 வருடம் ராஜாஜி ஆட்சி காலத்தில் நடந்தது. அடுத்த கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது வானொலி மூலம் செய்தி பரப்பியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது வானொலி மூலம் செய்தி பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்டால் உஷா மேத்தா. அடுத்த முக்கியமான கேள்வி, இந்தியாவின் பிஸ்மார்க் யார் அப்படின்னு கேட்டால், பிஸ்மார்க்னா என்ன, அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அவரை. அடுத்த கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் அப்படின்னு கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்த கேள்வி, சுதேச அரசுகளை இந்தியாவுடன் இணைத்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சுதேச அரசுகளை இந்தியாவுடன் இணைத்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னாலே டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னா 1949 வருடம் நவம்பர் 26. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னா 1950 வருடம் ஜனவரி 26. அடுத்த கேள்வி, சுயராஜ்ய கட்சி கலைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1925 வருடம் C.R. தாஸ் மறைவுக்கு பின். அடுத்த கேள்வி, இந்துஸ்தான் சோஷியலிச குடியரசு அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பகவத்சிங். இந்துஸ்தான் சோஷியலிச குடியரசு அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பகவத்சிங். அடுத்த கேள்வி, பகவத்சிங், சுக்தேவ், ராஜகுரு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1931 வருடம் மார்ச் 23. அடுத்த கேள்வி, பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். அடுத்த கேள்வி, ரெட் ஷர்ட்ஸ் இயக்கத்தை, அதாவது செங்கட்டை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா கான் அப்துல் கஃபார் கான். அடுத்த கேள்வி, எல்லை காந்தி எனப்படுபவர் யார் அப்படின்னா கான் அப்துல் கஃபார் கான். அதாவது ஃப்ரான்டியர் காந்தி அப்படின்னு யார் அழைக்கப்படுபவர் அப்படின்னா கான் அப்துல் கஃபார் கான். அடுத்த கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மோகன் சிங். அடுத்த கேள்வி, நேதாஜி இந்தியா தேசிய இராணுவத்தை பொறுப்பேற்ற ஆண்டு எது அப்படின்னா 1943 வருடம். அடுத்த கேள்வி, நீல் சிலை அகற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1937 வருடம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்த பகுதிகள் நிறையா வருது. முழுக்க தமிழ் சம்மந்தப்பட்ட கேள்விகள், குரூப் 4 ரிலேட்டடான கேள்வி பதில்கள் தான் போடுறோம். கொஷின் பேப்பர் எடுத்தது மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள்.